என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனிதக்குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் வனமகளும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, பொம்மனூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு கொண்ட சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் செயல்களை இக்கதையின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் இக்காலம் பொண்ணும் என்பதை நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய வாய்மை அதிகாரத்தில் 8ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 298ஆம் குரல். குரல் என்னவென்றால், புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் அகப்படும். இதன் பொருள் என்னவென்றால், உடல் நீரால் சுத்தமாகும், உள்ளம் உண்மையால் சுத்தமாகும். இதை பரப்பும். பசுபதி ஐயர் டவுன் பெரிய சிவன் கோவில் அர்ச்சகர். சிவ சிவ என சிவநாமத்தை சதா ஜீபிப்பவர். ஆசார அனுஷ்டானம் அதிகம் பார்ப்பவர். ஆலை என்னும் புண்ணிய நதியில் நீராடி சிவச்சின்னங்கள் தரித்து வீட்டு பூஜை அறையில் பூஜை முடித்து காப்பி கூட சாப்பிடாமல் காலை 5 மணிக்கு கோவிலுக்கு சென்று சரியாக 6 மணிக்கு ஒரு பக்தர்களுக்கு விஸ்வரூப தரிசனம் செய்து வைப்பார். நல்ல நிறம், கம்பீரமான குரல், உயர்ந்த பர்சனாலிட்டி, மந்திர உச்சாரணம், ருத்ராட்ச மாலை, தங்க சிங்கிலி கழுத்திலிருந்து கம்பீரமாக கைவீசி அவர் நடந்து வந்தாலே அனைவரும் எழுந்து நின்று மரியாதை தரும் சுழல். குப்பன் விவசாய கூலி, பால்காரன். காலை ஒரு 10 இடங்களில் சென்று பால் கறந்து கொடுத்து கூலி பெறுவான். அத்துடன் 1 லிட்டர் பால் அவர்களிடம் பெற்று அவசரமாக தோட்டங்களில் மலர் பறித்து கொஞ்சம் கற்பூரம் ஊதுவிட்டிருந்த தன் தோட்ட தேங்காய் வாழைப்பழங்களை காலை 5:30 பூஜை சாமான்களுடன் பசுபதி ஐயரிடம் கொடுத்து காலை பூஜைக்கு சேர்த்து விடுவான். அந்த சமயம் அவனால் குளித்து சுத்தமாக கூட வர முடியாத சொல். பூஜை பொருட்களை அவனிடம் பெற்றுக் கொண்டாலும் குளித்து சுத்தமாக வர வேண்டும் என்பார் பசுபதி ஐயர். பசுபதியருக்கு அவர் வீட்டை சுத்தம் செய்து, கோவில் வளாகத்தை சுத்தம் செய்வது, விழாக்கள் சமயம் தங்கி கடினமான வேலைகள் செய்வது, இந்த காரணங்களால் ஐயர் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. ஐயர் மகன் சிவசேனன், மகள் சிவமாலா கல்லூரி படிப்புள்ளார்கள். மனைவி காந்திமணி ஆச்சாரமான ஐயர் ஆத்துமாமி. அரசாங்கம் தரும் சம்பளம் வருவாய் மிக குறைவு. அதனால் பூஜை செய்பவர்களிடம் பூஜை, அபிஷேகம், அலங்காரம், கோவில் உள்ளே வெளியே ஹோமங்கள் நடத்தி கொடுக்க அதிக தொகை வாங்கி பணம் சேர்ப்பார் ஐயர். விலைவாசி அதிகம், சிப்பந்தின் செலவு என்று அவர்களுடன் கணக்கு சொல்வார். குப்பன் தான் சிப்பந்தி. எல்லா வேலையும் செய்வான். கடைசியில் கடையில் வாங்கும் சாமானுக்கு பில்லுடன் பணத்தை தருவான். ஐயர் 50 ரூபாய் அவனுக்கு கொடுத்து அனுப்பிவிடுவார். பூஜைக்கு வருபவர்கள் ஆச்சாரத்துடன் சிவசின்னங்களுடன் வர வேண்டும் என்பார். ஆனால் குப்பன் மட்டும் பல வேலைகள் நடுவே அது தன்னால் முடியவில்லை என்ற வருத்தத்துடன் கூறுவான். ஆனால் ஒன்று, பசுபதியை சொல்லும் சிவசிவ மந்திரம் அவன் மனதில் பதிந்து வாயில் வந்து கொண்டே இருக்கும். கலியுகத்தில் நாம ஜபம் செய்வதே முக்திக்கு வழி என்று ஐயர் உபன்யாசங்களில் கூறுவது அவன் மனதில் ஆழமாக பதிய அவன் நாள் முழுவதும் சிவநாமம் நிறுத்தி வந்தான். அவனது 2 மகன்கள் முதுகலை படிப்பு, பொறியியல் கம்ப்யூட்டர் படிப்பு, அரசு ஸ்காலர்ஷிப் தயவால் நன்கு படித்து வந்தனர். குப்பன் பூஜை பொருட்கள் வாங்கும் போது தரம் குறைவானது, விலை அதிகம் போடுவது போன்றவற்றை தவிர்க்க சொல்வான். சாமி கதை என்று கடைக்காரர்களிடம் கூறி நேர்மையாக நடக்க செய்வான். ஒரு சமயம் கோவில் திருவிழாவில் வசூல் பணத்துக்கும் செலவு விவரங்களுக்கும் வித்தியாசம் அதிகம் இருக்க கண்டான் குப்பன். பொதுமக்கள் சிலரும் இது பற்றி பெட்டிஷன் போட விசாரணை கமிஷன் இருந்தது. குப்பன் முக்கிய சாட்சியாக இருந்தான். அவன் தான் வாங்கிய பொருள்களின் மேலே பணிக்கப்பட்ட ஊதியம் அனைத்தும் செல்ல பசுபதி ஐயர் வீட்டில் கோவிலில் ஆபீஸில் சிக்கிய பலகால ஓல் வெளிக்கு வந்தது. அரசு நடவடிக்கைகளால் கோவிலுக்கு வேறு குருக்கள் நியமிக்கப்பட்டார். வெளியே பூஜை ஹோமங்களுக்கு பசுபதி ஐயர் அழைப்பவர் இப்பொழுது இல்லை. ஐயரின் பிள்ளைகள் தங்களது பந்தா செலவுகளுக்கு பணமில்லாமல் படிப்பில் கவனமின்றி திரிந்து
வீணாகினர். குப்பன் மகன்கள் திறமையாக படித்து நல்ல சம்பளத்துடன் வேலையில் அமர்ந்தனர். வருமானத்தில் ஒரு பகுதி சிவன் கோயில் பணிகளுக்கு தந்தனர். பசுபதி ஐயர் ஆச்சாரத்துடன் சிவசிவ தோற்றம் சொன்னாலும் வாழ்க்கை சிரமமாயிற்று. குப்பன் வழக்கமுள்ள நாவில் சிவநாமம் சிவித்து புதிதாக வந்த நடராஜ ஐயருக்கு எப்போதும் போல உதவி செய்ய தெய்வ கைக்கரியங்கள் செய்து வந்தான். மன தூய்மை, உண்மையை வெளிப்புற ஆச்சார அஷ்டாங்களோட சுகந்தவை என பலரும் உணர குப்பன் வாழ்க்கை பாடமாயிற்று. இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, பக்தி என்பது மனதில் வேண்டும். அதிலும் நன்றாக யோசித்து பார்த்தால் பக்தி உண்மையானதாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு சில ஆன்மீக சட்டத்திட்டங்கள் இன்றைய சூழ்நிலையில், இந்த வேக வாழ்வில், இந்த கடமை வாழ்வில் ஆசார அனுஷ்டானங்கள் முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த இதய நாமத்தை நாம் மனதில் எப்போதும் கொண்டிருக்க முடியும். இதில் ஒன்று என்னவென்றால், இப்போது நாங்கள் மற்றொரு நினைச்சோம்னா தியானம் செய். எதற்காக தியானம் செய்கிறோம்? நம்முடைய அன்றாட வாழ்வுகளிலிருந்து, அன்றாட வேக வாழ்விலிருந்து, அன்றாட ஒரு டென்ஷன் இருந்து விடுபட தியானம். அதாவது மனதின் சிந்தனைகள் மாறுபட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு மனதில் உள்ள ஒரு பதட்டங்கள் குறையும், உடல் நன்றாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் என்ன மாதிரி சாதாரண குடிமக்கள் தியானம் செய்ய முடியவில்லை என்றால், பெரியவர்கள் சொல்ல போல நாம ஜபம் செய்யலாம். நாம ஜபம் எந்த ஜாதியினரும் செய்யலாம். அல்லாவை செய்யலாம், அன்னை வேளாங்கண்ணி செய்யலாம், முருகனை செய்யலாம், விநாயகருக்கு ஆர்வனை செய்யலாம். ஆனால் அது செய்யும் விதம் மனதார செய்தால் அது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது, நம் குடும்பத்திற்கு நல்லது. அதாவது எல்லாருடைய மனமும் அமைதிப்பட்டால் சமுதாய வாழ்வு சிறக்கும். இந்த மாதிரி பல காரணங்கள் இந்த விதத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம். உண்மை என்றும் ஜெயிக்கும் என்பதையும் இதன் மூலம் அறிய நம்மளால் முடியும். அதாவது தெய்வ பக்தியில் உள்ளவர்கள் முடிஞ்ச வரைக்கும் வாழ்வை உண்மையாக நடத்துவார்கள் என்ற ஒரு கோட்பாடும் நம்பிக்கைத்தன்மையும் உள்ளதை நாம் நினைவுபடுத்துவோம். இத்துடன் கதை முடிகிறது. வேறு ஒரு குழுடன் அதன் கதையுடன் பொருளுடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மட்டுமே ஓனூர். இப்பகுதியில் வரும் கதையும் கருத்தும் படங்களும் பொருளும் யாவும் கற்பனையானவை, ஆரையும் இதையும் குறிப்பிடுவதல்ல. அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையில் பிடிக்கப்பட்ட படங்கள் விளைதளத்தில் எடுக்கப்பட்டது. அவற்றை பதித்தவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையில் மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மனம் கவர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் நன்னங்களும் செய்திகளும். வணக்கம்.